ஹாய் guys, this is Walkman. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன். அனிருத்தோடைய மெலடிஸ் எல்லாம் காணாம போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த வீடியோவில் நம்ம முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா விக்கிபீடியாவில் அனிருத்தோட டிஸ்கோகிராஃபிஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா படம் வரிசையாக வரும்ல. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட முதல் அஃபிஷியல் ஃபிலிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. அதில் இருக்க ஆல்பம் எல்லாமே தரமாக இருக்கும், கேட்கலாம். அதுக்கடுத்து எதிர்நீச்சல் சூப்பரான ஆல்பம். இப்படி நல்ல வகையான ஆல்பத்தெல்லாம் போட்டுட்டு வந்து அனிருத்து கிட்ட இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்டர் கிட்ட இருக்க கமர்ஷியல் ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் எங்கேஜ் ஆகுறது. அந்த வகையில் அனிருத் மெலடியை மிஸ் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட மெலடி போட்டது எந்தெந்த படங்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 ரவுடி தான் 3 அந்த பீரியடுக்கு அப்புறத்தில் சொல்கிறேன். 400 ரவுடி தான் நல்லாயிருக்கும், ரெமோ நல்லாயிருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெமோ 2016 வந்த படம். அதுக்கு அடுத்துல இருக்கிற படங்களை ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியோ இல்லை அனிருத்துக்கிட்ட மெலடி கொடுக்குற மாதிரியோ ஒரு சோல் டச்சிங் மெலடி கொடுக்குற சான்ஸ் வந்து கொடுக்கப்படலையோ அப்படின்னு தான் தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2016 வந்த ரெமோக்கு அடுத்து 2022 வந்து திருச்சிற்றம்பலம் ஆல்பமில் தான் என்னால் ஒரு நல்ல மெலடியை அனிருத்துக்கிட்ட பார்க்க முடியுது. இது காரணம் அவர் வந்து ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் கமர்ஷியலாக எங்கேஜ் ஆனதுனாலையா என்னன்னு தெரியல. நீங்கள் எதையும் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்புனீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க.